வணக்கம். உணவும் பாரம்பரியம் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்முடைய பாரம்பரிய உணவுகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். ரொம்ப அற்புதமான ஒவ்வொரு உணவுகளையும் பற்றி பேசும்போதே நமக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. அதை சாப்பிட்டு நிறைய பேர் பயன் அடைஞ்சிட்ருக்கீங்க, நிறைய பேர் ஃபோன் கால் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் அவங்களுடைய உணவு அந்த பழக்க வழக்கங்கள் வந்து மாறி வருது. எல்லாருமே சிறுதானிய வகைகளை சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாவது ஒரு நாளில் ஒரு நேரமாவது சாமை, கம்பு, கேழ்வரகு, குதிரைவாளி, வரகு, இதை மாதிரி கருங்குருவி அரிசி, மாப்பிள்ளை சம்பா, இப்படி எல்லா அரிசி வகைகளையும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த நேரத்தில் வந்து அப்படி அரிசி உண்டா அப்படின்னு என்னன்னே தெரியாது அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாம் இப்போ அதே பழக்க வழக்கங்கள் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஃபுட் ஸ்டைலே மாறி இருக்கு, லைஃப் ஸ்டைலும் மாறுது. அது ரொம்ப நம்ம நிகழ்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அதுதான். ஸோ இந்த வாரம் நம்ம வந்து மறுபடியும் ஒரு சிறுதானிய வகைகளை மிக முக்கியமான ரைஸ் சாமை அரிசி பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம். இந்த வாரமும் சாமை அரிசியில் முக்கியமாக ஒரு கலவை சாதம் பற்றி நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம கலவை சாதம் பார்க்கவே இல்லை. மிகவும் எளிதாக ஒரு முறையில் நம்ம சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிடலாம். அதே போல் இந்த சாமையில் வந்து நம்ம நெல்லிக்காயை கலந்து சமைச்சிருக்கோம். அதை பற்றி நம்ம பேசலாம். சாமையோட இங்கிலீஷ் நேம் வந்து லிட்டில் மில்லட்டு. நேம் தான் லிட்டில் மில்லட்டு, ஆனால் செய்யக்கூடிய வேலைகள் மிக மிக பெரிய அற்புதமான வேலைகள். முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பருவத்துக்கும் ஒவ்வொரு பருவ மாற்றங்களுக்கு தகுந்த மாதிரி உடம்பு மாறுது இல்லையா. உதாரணமாக பெண் குழந்தைன்னா 12 வயதில் பெரிய பூ பெய்தணும். ஆம்பளை பசங்க அப்படின்னா அந்த 12, 13 வயதில் அவங்களுடைய மீசையில் முடி வளர்றது, அவங்களுடைய குரல் வாய்ஸ் அந்த மாறுற சேஞ்சஸ்ஸு, அப்புறம் வந்து பெண்களுக்கான அந்த மார்பக வளர்ச்சி, இப்படி ஒவ்வொரு பருவ மாற்றங்களுக்கும் முக்கியமானது நம்ம பிரெயினில் செக்ரெட் ஆகக்கூடிய செரோட்டனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன்ஸ். இந்த செரோட்டனின் ஹார்மோன்ஸ் வந்து நம்முடைய பிரெயினில் செக்ரெட் ஆகிறது குறைஞ்சாலும் இல்லை செக்ரெட்டே ஆகாமல் போனாலும் சில நம்ம மிக மிக பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். குழந்தைகள் வளராமல் இருப்பாங்க, டவுன் சிண்ட்ரோமாக இருக்கும், அதே போல் பூ பெய்தாமே இருப்பாங்க. ஸோ இந்த முக்கியமான காரணம் செரோட்டனின் தான் முக்கியம். இந்த செரோட்டனின் அதிகமாக இருக்கிற உணவு எதுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பாரம்பரிய உணவில் தான் முக்கியமாக பாரம்பரிய சிறுதானிய அரிசியில் முக்கியமான சாமையில் அதிகமாக காணப்படுது. அதே போல் இருந்து அயன் அதிகமாக காணப்படுது, நிறைய நார்ச்சத்து அதிகமாக காணப்படுது. அதே போல் சாப்பிடவுடனே அது நல்ல லாக்ஸேட்டிவாக இருக்குது. மலச்சிக்கல் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு ஏற்ற உணவு சாமையில் செய்யப்பட்ட எல்லா உணவுகளுமே சாப்பிடலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அதில் உள்ள அந்த ஃபைபர் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நல்ல மலக்குடலில் வந்து நல்ல ஒரு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான உணவு. அதே போல் உங்கள் சக்கரை வியாதி இருக்கா, உங்களுக்கு ப்ரெஷர் இருக்கா, அதுக்கும் சாமி வந்து ஒரு மிக சிறந்த ஒரு ஆன்டி டயபெட்டிக் ஆக்ஷனாகவும் காணப்படுது. ஏன்னா இதில் வந்து மாவுச்சத்து மிக மிக குறைவு. நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் மாவுச்சத்து அதிகமாக இருந்தால் தான் நமக்கு சக்கரை வியாதி வரும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். நம்ம பார்த்துருக்கோம். அதனால அப்புறம் வந்து கலோரிஸ் மிக மிக குறைவு. எந்த ஃபுட்டில் வந்து கலோரிஸ் அதிகமாக இருக்கோ அது வந்து நமக்கு என்றைக்குமே உடல் பருமனை உண்டாக்கும். அது நமக்கு வந்து நோயை தான் உண்டாக்கும். ஸ்லோ கலரியாக இருக்கணும். இப்போ நான் மெடிக்கல் காலேஜ் படித்து முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ உள்ள பீரியடில் உள்ள டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஒரு நாளைக்கு பெர் டே நம்ம சாப்பிடக்கூடிய கலோரி வந்து 2400 தான். ஆனால் இப்போ அப்படி இல்லை, அதில் பாதியாக இருக்கணும். 1200 கலோரியாக நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு வந்து லோ கலரியாக சாப்பிட்டா தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது சமீபத்திய தற்காலிக ஆராய்ச்சி முடிவு. இந்த சாமை ரைஸ் வந்து ஒரு கப்பு சாப்பிட்டா கூட உங்களுக்கு வந்து லோ கலோரி தான். கிட்டத்தட்ட அதில் வந்து கலோரிஸே இல்லைன்னே சொல்லலாம். அதில் சாமை ரைஸ் வந்து மிக மிக முக்கியம். அது கூட அந்த சாமை ரைஸில் உள்ள அயன் அப்சர்வ் பண்ணுறதுக்காக நான் அதில் விட்டமின் சி உள்ள நெல்லிக்காய் கலந்து நான் சமைச்சிருக்கேன். நெல்லிக்காய் பற்றி நம்ம பேசி ஆகணும். நெல்லிக்காய் ஒரு ஆரோக்கிய கனி. இது வந்து அற்புதமான ஒரு கனி. நெல்லிக்காய் வந்து சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இது மாதிரி உணவில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு டேஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த வார எபிசோடில் சாமை நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். உங்கள் வீடுங்களில் தேங்காய் சாதம், மாங்காய் சாதம் சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. அதுக்கு பதிலாக நெல்லிக்காய் சாதம் பண்ணி சாப்பிடுங்க. மிக ஆரோக்கியமாக இருப்பீங்க. நெல்லிக்காயில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டும் ஒரு மிக சிறந்த நோய் எதிர்ப்பு சக்தியை ஊக்குவிக்க சக்தி அதிகமாக காணப்படுது. நல்ல சத்து நிறைந்த ஒரு ஆரோக்கிய ஒரு உணவு. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சாமை விட்டமின் சி சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: சாமை அரிசி, நெல்லிக்காய், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, சீரகம், கடுகு, மஞ்சள் தூள், பெருங்காயம், உப்பு, எண்ணெய் தேவையான அளவு. சாமை விட்டமின் சி சாதம் செய்ய தேவையான பொருட்கள் பார்த்தீங்க, ரொம்ப நியூட்ரிஷனானது. எல்லா சத்துக்களுமே இதில் இருக்குது. எல்லா சத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா சாமையில் உள்ள அயன், கால்சியம், அப்படியே நார்ச்சத்து, அதனுடைய முக்கியமாக அதனுடைய அமினோ ஆசிட்ஸ், நிறைய ப்ரோட்டீன்ஸ் நிறைந்தது, லோ கார்போஹைட்ரேட்டு, அதனுடைய லோ ஃபேட்டு, கலோரிஸும் ரொம்ப லோ. அதே போல் நெல்லிக்காயில் நமக்கு தெரிஞ்சது, நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது, ஆன்டாக்சிடென்ட் ரெண்டுமே அதிகமாக உள்ள ஒரே ஒரு வெஜிடபிள்ஸு, ஒரு ஃப்ரூட்டுன்னு சொல்லலாம் நெல்லிக்காய்.
ஸோ நெல்லிக்காய் வந்து சில பேர் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க அந்த டேஸ்ட்டுக்காக. ஸோ குழந்தைங்களுக்கு இதே மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கலாம். நெல்லிக்காய் ஜூஸ் அப்படி எடுத்துக்கிறோம் இல்லையா, அது மாதிரி சாதமாக நம்ம எடுத்துக்கிறோம். அடுப்பு நல்லா ஹீட் ஆகிட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடான உடனே அதை தாளிக்கிறது கொஞ்சம் கடுகு நல்லா பொரிஞ்சுட்டு அதில் கொஞ்சம் சீரகம் நல்லா பொரிஞ்ச உடனே அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் தாளிக்கிறதுக்காக கறிவேப்பிலை போட்டுக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் காரத்துக்காக கொஞ்சம் பச்சை மிளகாய், ஸோ தாளிக்கிற ஐட்டங்கள் எல்லாம் போட்டாச்சு. இதில் நான் 1 கப் ரைஸ் எடுத்துருக்கிறேன். 1 கப் சாமை அரிசிக்கு நீங்கள் வந்து ஒரு 5 நெல்லிக்காய் எடுத்துகிட்டா சரியாக வரும். 5 நெல்லிக்காய் அப்படி துருவி எடுத்துக்கோங்க. விட்டமின் சி நிறைந்த, ஆன்டிஆக்சிடென்ட் நிறைந்த ஒரு ஆரோக்கிய கனி. சித்தர்கள் நோயணுகா விதி அப்படிங்கிற ஒரு சாப்டரில் என்னென்ன சாப்பிடணும், அது எப்படிலாம் சாப்பிடணும் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அவங்க அது சாப்பிட்டதுனால தான் அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப நாள் உயிரோடு வாழ்ந்தாங்க. கடைசியாக வாழ்ந்த பாம்பாட்டி சித்தர் 150 வருடங்கள் உயிரோடு வாழ்ந்தார் என்றால் பார்த்துக்கொள்ளுங்கள். அப்போ அவங்க வந்து நெல்லிக்காய் நிறைய சாப்பிட சொல்லியிருக்கிறாங்க. அதிகாலை எழுந்தவுடனே எம்டி ஸ்டமக்கில் நெல்லிக்காய் சாப்பிட்றது மிக மிக ரொம்ப முக்கியம், ரொம்ப நல்லதும் கூட அதுக்கு. ஏன்னா அது வந்து நமக்கு வந்து தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை இன்டியூஸ் பண்ணோம். நோய் எதிர்ப்பு சக்திக்கு இம்யூனிட்டி பவர் நெல்லிக்காயை தவிர வேறு எதுவுமே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ அதனால் நெல்லிக்காயை டெய்லி ஒரு நெல்லிக்காயாவது ஏதாவது ஒரு ஃபார்மில் சாப்பிட்டுக்கோங்க. அது நீங்கள் ஜூஸ்னாலும் சரி, இதே மாதிரி சாதனாலும் சரி, இல்லை பச்சை நெல்லிக்காய் கூட அப்படியே சாப்பிட்டுக்கலாம். ஒரு நெல்லிக்காயோடு நீங்கள் ஒரு நாளை நீங்கள் ஆரம்பிங்க, அந்த நாள் ஃபுல்லாக நல்ல எனர்ஜெட்டிக்காக நீங்கள் இருப்பீங்க. எந்த நோயும் சீக்கிரம் அணுகாது. சில குழந்தைங்க ரொம்ப வெயிட்டே போடாமல் இருப்பாங்க, சில குழந்தைங்க வளரவே மாட்டாங்க, சில குழந்தைங்க என்ன படித்தாலும் படிப்பு மறந்து போகும், வளர்ச்சி அந்த ட்ராக்ல அந்த க்ரோத் இல்லாமல் இருக்கும். அவங்க நெல்லிக்காய் நீங்கள் கொடுத்து பாருங்கள், பார்த்துட்டு இருக்கும்போது குழந்தைங்க ரொம்ப அழகாக வளருவாங்க. இது நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நான் வந்து சாமை ரைஸை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம், லிட்டில் மில்லட்டு. இந்த சாமை ரைஸை 1 கப் எடுத்துருக்கிறேன். 1 கப் சாமை சாதத்துக்கு 2 கப் தண்ணீர் விடுங்க. நீங்கள் குக்கரில் வச்சாலும் அதே அளவு தான். அவசரமாக வேணும் குக்கரில் வச்சுக்கோங்க, அவசரம் அப்போ அதுக்கு 1 விசில் அளவு 2 மடங்கு தண்ணி தான். அதே போல் நீங்கள் பாத்திரத்தில் வச்சு நீங்கள் வச்சாலும் அதுக்கு 2 மடங்கு தண்ணி தான். ஆனால் தண்ணீரை வடிக்கக்கூடாது, ஏன்னா இதில் வந்து கார்போஹைட்ரேட் கிடையாது. நம்ம ஏன் சாப்பாடை ஏன் வடிக்கிறோம் அப்படின்னா அந்த மாவுச்சத்தெல்லாம் போகட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து சாதத்தை வடிக்கிறோம். ஆனால் இதில் வந்து எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட் மிக குறைவு, ப்ரோட்டீன்ஸ் நிறைந்தது, இது நிறைய சத்துக்கள் நிறைந்தது. அதனால் கூடுமான வரைக்கும் இதை வந்து நீங்கள் சாதத்தை வடிக்காமல் அளவு தண்ணீராக வச்சு சாப்பாடாக எடுத்துக்கணும். இது சாமை சாதம். இதில் கொஞ்சம் தேவையான உப்பு போட்டுக்கலாம். சாதத்துக்கு சேர்த்துக்கணும். தேங்காய் துருவி போட்டு நம்ம சாதம் பண்ணியிருப்போம், மாங்காய் துருவி போட்டு நம்ம சாதம் பண்ணியிருப்போம், கேரட்டு பீட்ரூட்டு இதெல்லாம் சாப்பாடு பண்ணி கலவை சாதம் பண்ணி நம்ம சாப்பிட்ருப்போம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கும் கொடுத்து விடுவோம். இது வந்து நெல்லிக்காய் கலந்த சாதம், மிகவும் ஆரோக்கியமான ஒரு சாதம். ஏன்னா தேங்காய் மாங்காய் இதெல்லாம் விட நெல்லிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நெல்லிக்காய் நல்லா வெந்துடுச்சு. இதில் நம்ம சாமை சாதத்தை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப எளிதான ஒரு முறை தானே. ஏன்னா சாமையில் உள்ள அயன் அதிகமாக இருக்குது. ரைஸில் வந்து அயன் சத்து உள்ள ஒரே அரிசி எதுன்னு கேட்டிங்கன்னா சாமை அரிசி தான். நம்ம சாப்பிடக்கூடிய இப்போ நம்ம டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா, அந்த அரிசிக்கு ஒரு சிறந்த மாற்று உணவு சாமை அரிசி. மற்ற சிறுதானியங்களில் வந்து அந்த அளவுக்கு எல்லா டிஷ்ஷுக்கும் அது சூட் ஆகாது. ஆனால் சாமை அரிசி நீங்கள் என்ன ஐட்டம் விரும்புகிறீங்களோ அந்த ஐட்டங்களும் இதில் நம்ம பண்ணி சாப்பிடலாம். இதில் உள்ள அயன் அப்சர்வ் ஆகிறதும் இந்த விட்டமின் சி ரொம்ப ரொம்ப முக்கியம். சில பேர் பார்ப்பாங்க அயன் கம்மியானதான் அனிமியா வரும் இல்லையா, அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய அயன் சாப்பிடுவாங்க. டாக்டர்ஸ் அயன் டேப்லெட்டு, அயன் சிரப்பு, அயன் இன்ஜெக்ஷனாக எழுதி கொடுப்பாங்க. ஆனால் ஹீமோகுளோபின் வந்து கூடவே கூடாது. ஏன் அப்படி எதுக்கு கூட மாட்டேங்குது அப்படின்னா அந்த அவங்களுக்குள்ள அந்த சாப்பிடக்கூடிய அந்த இரும்பு சத்தை வயிறு உட்கிரகிக்கணும்னா, ஸ்டொமக்கில் அப்சர்வ் ஆகணும் அப்படின்னா
விட்டமின் சி ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டமின் சி இருந்தால் தான் அந்த அயன் அப்சர்வ் ஆகும், இல்லைன்னா அப்சர்வ் ஆகாது, அப்படியே வேஸ்ட்டாக மோஷன் வழியாக வெளியில் வந்துடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த அயன் எழுதுனா அது கூட சேர்ந்து ஒரு விட்டமின் சியும் ஒரு சப்ளிமெண்ட்ரியாகவே எல்லா டாக்டர்ஸ் எழுதுவாங்க. இது நம்ம இயற்கையாகவே கிடைக்குது. இதில் உள்ள அயன் அப்சர்வ் ஆகிறதுக்கு நெல்லிக்காய் உள்ள விட்டமின் சி. இப்போ நான் அந்த சாப்பாடு ஆட் பண்ணுறோம். ரெடி ஆகிட்டு சாமை விட்டமின் சி சாதம் ரெடி ஆகிட்டு, சில பேர் காய்ச்சல், இது மாதிரி சிக்கன் குனியா, டைஃபாய்டு, மலேரியா, இது மாதிரி காய்ச்சல்லாம் வந்தவங்க பார்த்திங்கன்னா அதுலேருந்து வெளியில் வர்றது ரொம்ப கஷ்டப்படுவாங்க. உடம்பு தீரவே தீராது. அவங்களுக்கெல்லாம் மிக சிறந்த உணவு. இதை வாரத்தில் ஒரு 3 நாள் நீங்கள் பண்ணி கொடுத்து பாருங்களேன். ஒரு 3 டைம் 4 டைம்ஸ்லேயே அவங்களுக்கு வந்து அந்த நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த அறிகுறி எதுவுமே இருக்காது. நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. எல்லார் வீட்லேயும் ஒரு வாரத்தில் ஒரு 3 நாளாவது சாப்பிடக்கூடிய மிக முக்கியமான உணவு இது. டெய்லி கூட சாப்பிடலாம். குழந்தைங்களுக்கு இதை டெய்லி ஸ்கூல் கொடுத்து விடலாம். இது நீங்கள் காலையில் பண்ணி வச்சா கூட ஈவினிங் வரைக்கும் இந்த சாப்பாடு அப்படியே இருக்கும். சீக்கிரத்துக்குள்ள இது கெட்டு போகாது. அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸு, டயபெட்டிக்கு, இது மாதிரி உள்ளவங்க பார்த்திங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, நோய் எதிர்ப்பு சக்திக்கு எதாவது சொல்லுங்கள், இம்யூனிட்டி கூடுறதுக்கு எதாவது சொல்லுங்கள், நிறைய பால் குடிக்கிறோம் இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி வர மாட்டேங்குது, அடிக்கடி இருமல் வருது, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஜாயிண்ட் பெயின் அதிகமாக இருக்குது, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறோம், கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்தாலும் ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே இது மிக சிறந்த உணவு. இது சாப்பாடு ரெடி ஆகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். சாமை விட்டமின் சி சாதம் செய்முறை. 1 கப் சாமை அரிசிக்கு 2 பங்கு தண்ணீர் வைத்து வேக வைத்து சாதமாக எடுத்துக்கொள்ளவும். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு, சீரகம், பெருங்காயம், மஞ்சள் தூள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதக்கிட்டு அது கூட துருவிய நெல்லிக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான உப்பு போட்டு நெல்லிக்காய் நல்லா வெந்த உடனே சாமை சாதத்தை போட்டு நன்றாக கிளறி எடுத்துக்கொள்ளவும். 5 to 10 நிமிடத்தில் சாமை விட்டமின் சி சாதம் ரெடி ஆயிடும். சாமை நெல்லிக்காய் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க, ரொம்ப எளிதான ஒரு முறை தான். நான் சொன்ன மாதிரி வந்து தேங்காய் சாதம் நம்ம வீட்டில் செஞ்சுருக்கோம், மாங்காயில் செய்யப்பட்ட சாதம் நம்ம சாப்பிட்ருக்கோம். நெல்லிக்காயில் உள்ள சாதம் வந்து மிக மிக ஒரு ஆரோக்கியமான நிறைந்தது. ஏன்னா சாமையில் உள்ள அயன் அப்சர்வ் ஆகிறதுக்கு விட்டமின் சி ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் நெல்லிக்காய் நம்ம போட்டிருக்கோம். இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அமினோ ஆசிட்ஸ் நிறைந்த ஒரு சாமை, நல்ல ஒரு நார்ச்சத்து, அமினோ ஆசிட்ஸு, இல்லை ஃபைபர் அதிகமாக இருக்குது, மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது, கால்சியம் அதிகமாக இருக்குது. அதே போல் நெல்லிக்காய் எடுத்துட்டிங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு சாமை நெல்லிக்காய் சாதம் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நான் சொன்ன எல்லா சத்துக்களும் ஒரே நேரத்தில் கிடைக்கிது. எந்த உணவுலையுமே இல்லாத ஒரு அற்புதமான சத்துக்கள் நிறைந்த ஒரு உணவு தான் சாமை நெல்லிக்காய் சாதம். டெய்லி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு மார்னிங்கே எழுந்து குழந்தைங்களுக்கு இந்த சாப்பாடை செஞ்சு நீங்கள் ஸ்கூலுக்கே அனுப்பி வைக்கலாம். பெரியவங்களும் சாப்பிடலாம். எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கும் சிறந்த ஒரு உணவு சாமை நெல்லிக்காய் சாதம். இதே மாதிரி சத்துள்ள உணவுகளாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.